தலைவர் படத்துல இந்த மிரட்டலான வில்லனா யாருன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. 47 வருஷ காத்திருப்பு, நெல்சன் போடுற ஸ்கெட்சு. ஆனா இதுல ரஜினி கமல் 2 பேருக்கும் வில்லன் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஃபுல் டீடைல்ஸ் கேளுங்க. நெல்சன் இயக்கத்துல தலைவர் 174 ப்ரோமோ பாத்தீங்களா? அனிருத் மியூசிக்ல ரஜினி கமல் தோற்றமே சும்மா தீயா இருக்கு. ஆனா இங்க தான் ட்விஸ்ட். கமல் வில்லன்னு நினைச்சா இப்போ ஒரு மெகா ஸ்டார் பேரை நெல்சன் உள்ள இறக்கிருக்காராம். ஜெயிலர்ல மிஸ் ஆன அந்த மம்மூட்டி தான் இப்போ இந்த மெகா பட்ஜெட் படத்துல ரஜினி கமலுக்கு வில்லனா வராருன்னு டாக் ஓடுது. தளபதி படத்துக்கு அப்புறம் ரஜினி மம்மூட்டி காம்போ ஸ்கிரீன்ல வந்தா ரோஹிணி தியேட்டர்லாம் தாங்குமா? ரத்தம் தெறிக்கும்ல. நெல்சன் ஏற்கனவே சொன்னாரு மம்மூட்டி சார் ஜெயிலர்ல நடிக்க வேண்டியதுன்னு. இப்போ களம் காவல் படத்துல அவரோட வில்லத்தனத்தை பார்த்துட்டு நெல்சன் லாக் பண்ணிட்டாராம். ரஜினி கமல் மம்மூட்டி 3 பேரும் ஒரே ஃப்ரேம்ல இருந்தா அடடா இது வேற லெவல் மாசுல. யோசிச்சு பாருங்க, தளபதி படத்துல வந்த அந்த சூர்யா தேவா காம்போ இப்போ வில்லனா மோத போறாங்க. இது இந்திய சினிமாவோட மிகப்பெரிய மல்டி ஸ்டாரர் படமா இருக்க போகுது. இந்த 3 லெஜெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்தா படம் 1000 கோடி வசூல் பண்ணுமா? உங்க கருத்து என்ன? மம்மூட்டி வில்லனா வந்தா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் சினிமா எப்பவும் டாப். அதான் சொன்னேன், இந்த வில்லன் நம்ம லிஸ்ட்லயே இல்ல.